வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பேச போகிறது அரசியல் பற்றி தான். எங்கள் தளபதி, நம்ம தளபதி, தங்க தளபதி ரொம்ப பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மக்களை ஜெயிச்சு, இந்த எலெக்ஷனை ஜெயிச்சு நமக்காக நல்லது செய்யணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எந்த அளவுக்கு மக்களுக்காக உழைக்கிறாருன்ட்டு நம்மளுக்கு தெரியும். பட் எதிர்கட்சி ஆளுங்க நம்ம ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் சார் ஆகட்டும், கனிமொழி மேடம் ஆகட்டும், இவங்க எல்லாம் அவர் மேலே அவ்வளோ புகார் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்றுமே இல்லை. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அதேமாரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நீட் தேர்வு ரத்து தலைவர் போடுற முதல் கையெழுத்து அதுதான். அது எப்படிங்க பாசிபிள்னு கேட்டால், அது எப்படி பண்ணுமோ எங்களுக்கு தெரியும், அதுக்கான எல்லா வழிமுறையும் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியும் செஞ்சாரான்னுட்டு. கனிமொழி மேடம் வண்டியில் நின்றுட்டு கூவி சொன்னாங்க, எல்லோரும் தாலியாக இருக்கிறாங்க, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த குடினால், தலைவர் வந்த உடனே முதல் கையெழுத்தே மதுவிலக்கு ரத்து பண்ணுறது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. 5 வருஷமாக நம்மளும் பார்த்தோம், எந்த விஷயமும் நடக்கலை, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம அண்ணன் ஜெயிச்சு ஒரு 10 நாள் சட்டசபைக்கு போனதுக்குமே 1008 கொஸ்டின், 1008 கேள்வி அவரை நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. நம்ம உதயநிதி அண்ணன் கேட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ கேட்குறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்ட்டு நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும், சரிங்களா? இதே ஸ்டாலின் சார் என்ன சொன்னார்னா, 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், எந்த கேள்வியும் இருக்காது, அவர் நல்லபடியாக ஆட்சி பண்ணட்டும், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. 6 நாள் கூட பண்ண விடலை, பொறுக்க முடியல அவங்களால், சரிங்களா? ஸோ இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரிய தேவையில்லை. நம்ம அண்ணன் ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே நடத்துகிறாரு. எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க.